கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதிலே 19வது வசனத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆண்டவரை கவனியும், என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஏறெடுத்த ஒரு விண்ணப்பத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஜெபம் எதுவாயிருந்தாலும், உங்களுடைய மன்றாட்டு எதுவாக இருந்தாலும், அந்த மன்றாட்டுக்கு இன்றைக்கு தேவன் நிச்சயமான பதிலை அளிக்கிறார். நிச்சயமாய் தேவன் உங்களை சந்திக்கும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும் நாள், தாமதங்களை அகற்றும் நாள், மற்றுமாக உங்கள் சிறையிருப்பை முற்றிலுமாய் திருப்பும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தானியேல் தனக்கு சொந்தமில்லாத தேசத்திலே தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு அவன் வாழ்ந்த போதிலும் அவனுடைய இருதயம் எல்லாம் எருசலேமுக்காக இயங்கினது, மன்றாடி கொண்டிருந்தது. முற்றிலுமாய் இடிபாடுகளில் கிடந்த எருசலேம் அது திரும்பமாய் கட்டப்படும்படிக்கு, அது ஒரு புதிய மகிமை தரித்துக் கொள்ளும்படிக்கு தானியேல் தினமும் 3 முறை தன்னுடைய அறையின் பலகணிகளை திறந்து, அதாவது ஜன்னல்களை திறந்து, எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். சாலமோன் இப்படியாய் ஜெபித்திருந்தான், ஆண்டவரே, சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிறவர்கள் எருசலேமுக்கு நேராக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க திரும்புகையில் நீர் கிருபையாய் இறங்கி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய சிறையிருப்பின் தேசத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜெபத்திலே ஏறெடுத்திருந்தான். எனவே அதை அடிப்படையாய் வைத்துக் கொண்டு தானியேல் தனக்கு சொந்தமல்லாத தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த சிறையிருப்பின் மத்தியிலே தன்னுடைய பலகணிகளை திறந்து, ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக தினமும் 3 வேளை ஜெபத்தை ஏறெடுத்தான். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே தானியேலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. அவன் எவ்வளவு மேன்மையை சுதந்தரித்துக் கொண்டிருந்த போதிலும், அவன் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் அவனுடைய இருதயம் ஒரு விடுதலைக்காய் இயங்கினது. ஆண்டவரே, என் தேசம், என் சுய தேசம் விடுவிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி, அந்த தேசம் தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தானியேல் ஒரு ஜெப வீரன் மாத்திரமல்ல, அவன் தேவ வசனத்தை ஆராய்ந்து தியானிக்கிறவனாய் இருந்தான். அவன் எரேமியாவின் தீர்க்க தரிசன ஆகமத்தை ஆராய்ச்சி செய்த போது அதிலே எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருடம் செல்லும் என்று எரேமியா தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை வாசித்து அந்த வருஷங்களின் தொகையை அறிந்து கொண்டான். எனவே அவனுக்கு தெரியும், இப்பொழுது இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறும் நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தால் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த 70 வருடங்கள் தொகையிடப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:10 எரேமியா அதை சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆராய்ச்சி செய்த, வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்த தானியேலுக்கு ஒரு காரியம் புலப்பட்டது. இந்த நாட்கள் விடுதலையின் நாட்கள். இந்த நாட்களிலே தேவன் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தவன் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், மன்றாட ஆரம்பித்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் தன்னை தாழ்த்தி தன் ஜனத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்தான். நீங்கள் அந்த 19ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்திற்கு நேராக அவன் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற வார்த்தைகள் அழகாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்றேன். என கேட்கிற தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் சிறையிருப்புகள் திரும்பும் ஒரு காலத்திலே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இனி சிறையிருப்புகளுக்கு இடமில்லை, இனி தடைகளுக்கு இடமில்லை, இனி தாமதங்களுக்கு இடமில்லை. நீங்கள் அதே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். கட்டளை வெளிப்பட்டு விட்டது. இனி சிறையிருப்புகளுக்கு இடமில்லை, இனி சிறுமையின் அனுபவங்களுக்கு இடமில்லை. தேவன் நிச்சயமாக ஒரு புதிய மகிமை அனுப்புகிறார். ஒரு பிந்தின மகிமை ஒன்று கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு எந்த இடிபாடுகளை கொண்டு வந்திருந்தானோ அவைகளெல்லாம் திரும்பமாய் கட்டி எழுப்பி ஒரு பெரிய மகிமை வெளிப்படுத்தும் காலத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். நான் திரும்பமாய் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 9:19. ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பழைய ஏற்பாட்டிலே தரிக்கப்பட்டது எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்புகளை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை நீக்கி நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.